இன்னைக்கு இந்த புதிய நாள்ல 2 புதிய டாபிக்ஸோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க சந்தோஷம். இன்னும் 2 புதிய டாபிக்கா இருந்தாலும், ஏற்கனவே நம்ம உங்க கூட நான் என்னுடைய கருத்துக்கள ஷேர் பண்ணிக்கிறோட தொடர்ச்சியா தான் இந்த டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முந்தின இன்டராக்டிவ் செஷன்ல எத்தனை பேர் இருந்தீங்க என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இல்லைன்னாலும் என்னுடைய வழக்கமான பாணியிலேயே நான் இதை ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னா, எப்பவுமே நாம ஒரு டாபிக்கை வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடியோ, நம்மளுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறதுக்கு முன்னாடியோ, இல்ல ஆலோசனைக்கு முன்னாடியோ, அது தொடர்பாக அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நாம வந்து ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வந்து உபயோகரமா இருக்கும். ஸோ இனவியல் அல்லது இன வரைவியல், இனவியல் தொடர்பான ஸ்டடிப்பு, எத்தனை மெத்தட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 கான்செப்ட்ஸ் இதுக்கு முன்னாடி உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இனவியலை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல சமூகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கம்யூனிட்டி இனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பண்பாடுன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சமூகம்னா என்ன, சொசைட்டி, இனம் என்ற இந்த ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் இது அது இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது நாம இருக்கின்ற நம்ம சுற்றுப்புறத்தை அனைத்தையும் உள்ளடக்கியது. மெட்டீரியல் அண்ட் இம்மெட்டீரியல் திங்ஸ், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் திங்ஸ் எல்லாத்தையுமே உள்ளடக்கியது. ஸோ எந்த வகையில சமூகம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான விஷயமா இருக்குது, நாம் வாழ்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குது, ஸ்கோப் கொடுக்குது, நாம தனியா இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது. அதுதான் சமூகம். அதுதான் சமூகத்தோடைய ரொம்ப முக்கியத்துவமான ஒரு அம்சம். ஏன் அப்படின்னா, நாம் நம்ம மனிதனா அடையாளம் காண்றது, நாம் நம்ம உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயிரினமா நம்மளை வந்து அடையாளம் காட்டுறது நம்ம சமூகம் தான். நம்ம சமூகம் நமக்கு இந்த சமூகத்துல என்ன இடம் அப்படிங்கிறத வரையறை செஞ்சிருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தனி மனிதனுக்கு சமூகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா சொசைட்டி மேக்ஸ் ஆஸ் ஃபங்க்ஷனிங் மெம்பர் ஃபார் த சொசைட்டி. அந்த சமூகத்திற்கு நாம் ஒரு செயல்படுகின்ற, ஒரு பயனளிக்கக்கூடிய, நம்முடைய பங்கு பணியை ஆற்றக்கூடிய ஒரு தனிநபரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சமூகம் எதிர்பார்க்குது. அதற்கு தகுந்தாற் போல நம்மை தகவமைக்கிறது, இல்லைன்னா நம்ம தேவையான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஸோ இதன் அடிப்படையில் சமூகம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. தென் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருது. இனம்ங்கிறது என்ன? நாம் வாழ்கின்ற ஒரு குறிப்பிட்ட குழு. எந்த குழுவிற்குள் நாம் வாழ்கிறோம்? சமூகம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம். அந்த சமூகத்துல பல்வேறு இனங்கள் இருக்குது, பல்வேறு கம்யூனிட்டிஸ் இருக்குது. அந்த கம்யூனிட்டிக்குள்ள நாம எந்த கம்யூனிட்டியில, எந்த இனத்துல இருக்கிறோம், அந்த இனம் நமக்கு எந்த வகையில் முக்கியமானது, சமூகத்துடன் ஒப்பிடுகையில் அந்த இனமானது, நாம் சார்ந்திருக்கின்ற அந்த இனம், கம்யூனிட்டி, குரூப் ஆனது எந்த வகையில் நம்ம மேல தாக்கத்தை உண்டு பண்ணுது, நம்முடைய வாழ்வியலை, வாழ்கின்ற முறையை தீர்மானிக்குது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாத விஷயமா இந்த எத்னோகிராஃபி அப்படிங்கிறது இருக்கு, இந்த இனவியல் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை நாம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த இனம், கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம ஒரு குறிப்பிட்ட குழுவுக்குள்ள வாழ்றோம், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வாழ்றோம், ஒரு குறிப்பிட்ட வாழ்வியல் முறைகளை, வாழ்க்கை முறைகளை நாம பின்பற்றுகிறோம். ஸோ இந்த 3 முக்கியமான அம்சங்களும் சமூகத்துல இருந்து கம்யூனிட்டியை வேறுபடுத்துது. இப்ப கம்யூனிட்டியில நாம இனத்துல பார்க்கும் பொழுது, அந்த வாழ்வியல் முறைகள், வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து இங்க அடிக்கோடி பார்க்கலாம். அது என்ன வாழ்வியல் முறைகள், வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் பண்பாடு. ஒவ்வொரு குழுவிற்கும், ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு தனித்த வாழ்வியல் முறை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த வாழ்வியல் முறை அப்படிங்கிறது எல்லா இனத்திலையும் இருக்குது, எல்லா குழுவிலையும் இருக்குது, எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்குது. ஆனா ஒவ்வொரு குழுவிற்கும் தனித்த வாழ்வியல் முறை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பாக்குறது தான் இங்க எத்னோகிராஃபி, இனவியல். அந்த வாழ்க்கை முறை, வாழ்வியல் முறை, அதான் வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது, அதுதான் பண்பாடு. ஸோ பண்பாடு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, கல்ச்சர் இஸ் லேர்ன்டு பிஹேவியர். நாம் கற்றுக்கொண்ட பழக்க வழக்கங்கள், நாம் கற்றுக்கொண்ட வாழ்வியல் பழக்க வழக்கங்கள், எப்படி வாழணும் இந்த சமூகத்தில் அப்படின்னா, நாம இந்த சமூகத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் நமக்கு தெளிவாக கோடிட்டு காட்டுகின்றன. எப்படி கோடிட்டு காட்டுது? எப்படி நாம ஒவ்வொருத்தரோட தொடர்புல இருக்கணும், தொடர்புல அந்த இன்டராக்ஷன். ஸோ அந்த ஊடாட்டம் அப்படின்னு சொல்ற அந்த சமூக ஊடாட்டம், சோசியல் இன்டராக்ஷன் சொல்ற விஷயம் எப்படி இருக்கணும். இதே தான் நான் இதுக்கு முந்தின கிளாஸ்ல சொல்லும் போது பேசிக்கா சொல்ல போனா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் சோசியல் இன்டராக்ஷன் இருக்குது. அது ஒரு தொடர் நிகழ்வுகளாகவும் இருந்துட்டு இருக்குது, சோசியல் ப்ராசஸாகவும் இருந்துட்டு இருக்குது.
அதான் சொன்ன கோஆபரேஷன், காம்படிஷன், கான்ஃபிளிக்ட், அகாமடேஷன், அசிமுலேஷன். ஸோ இந்த இந்த 5 வகையான அடிப்படையான அந்த சமூக ஊடாட்ட முறைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வுலையும் இன்றியமையாத விஷயமா இருக்குது. இதன் அடிப்படையில அவனுடைய வாழ்க்கை முறைகள் இருக்குது. இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சமூகம்ங்கிறது என்ன, அதான் சொசைட்டி, கம்யூனிட்டி, இனம்ங்கிறது என்ன, பண்பாடு அப்படிங்கிறது என்ன, கல்ச்சர் அப்படிங்கிறது என்ன, இந்த மூணுமே ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி அனலிட்டிக்கலி செப்பரபிள் பட் மியூச்சுவலி இன்டர்டிபெண்டன்ட். மூணும் தனித்தனியான கருத்துருக்கள் தான். நேச்சர் அண்ட் ஸ்கோப் எல்லாம் இருக்குது. ஆனா எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. ஒன்றிலிருந்து இன்னொன்னு ஸ்லைட்டா தான் டிஃபர் ஆயிருக்குமே தவிர, ஆனா எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடைய விஷயங்கள். சோ இந்த பேக் டிராப்ல நாம இனவியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும். இனவியல், எத்னோகிராஃபி, இன வரைவியல் அப்படின்னா என்ன? ஒரு இனத்தை பற்றி, அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறையை பற்றி சமூக அறிவியல் ரீதியான ஒரு விளக்கத்தை கொடுப்பது. சமூக அறிவியல் ரீதியான விளக்கத்தை ஒரு குழுவிற்கும் அவர்கள் வாழ்கின்ற முறைக்கும் கொடுப்பதே இனவியல், எத்னோகிராஃபி என்று நாம் சொல்லலாம். ஸோ இதே டெஃபினிஷன் உங்களுக்கு உங்க கையில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல், உங்களுக்கு அவைலா இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். இந்த விஷயத்த நீங்க அதே டிட்டோவா ஃபாலோ பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ, வாட் வி மீன் பை எத்னோகிராஃபி? Ethnography simply can be defined as a science which attempts to describe or which attempts to provide a social scientific explanation about the way of life of particular people or peoplehood. அப்படிங்கிறத உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல அதனுடைய சாராம்சம் மாறாம நீங்க எழுதினீங்கன்னாலே நீங்க எவ்வளவு தூரத்துக்கு அந்த விஷயத்தை உள்வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களை பாக்குற ஒருத்தர் ஈஸியா தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு அந்த அப்டிராக்ட் திங்கிங், அந்த இமேஜினேஷன், அந்த இமேஜினிங் கெப்பாசிட்டி, இதெல்லாமே எவ்வளவு தூரத்துக்கு நீங்க அந்த கான்செப்டை உள்வாங்கி டெவலப் பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிறது புரிய வர ஆரம்பிக்கும். ஓகே, சோ இனவியல் அப்படிங்கிறத நாம பார்த்துட்டோம். இப்போ அந்த இனவியல் அப்படிங்கிற டெபினிஷன்ல இருந்தே நாம கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு கொண்டு வரலாம். சோ இனவியல், எத்னோகிராஃபி இஸ் a science. So it attempts to describe or it attempts to provide a scientific explanation about the social life. So the social life of a particular community. So not only social life of the particular community and also the way of life of that particular community. So இப்படித்தான் நாம அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸா ஒரு டெபினிஷன்ல இருந்து, ஒரு விளக்கத்துல இருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு கொண்டு வரலாம். இது நம்ம இனவியல் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுக்கறதுக்கான ஒரு நடைமுறை விளக்கம், ஒரு பிராக்டிக்கலான ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா இனவியல், இன வரைவியல் என்னன்னே தெரியாம நாம இந்திய இனவியலுக்கோ உலகளாவிய இனவியலுக்கோ நாம உள்ள போக முடியாது. சோ ஏன்னா இனவியல் அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிற பட்சத்துல அந்த இனவியல், அந்த எத்னோகிராஃபிங்கிற கான்செப்டை இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல நாம அப்ளை பண்ணலாம். அதே எத்னோகிராஃபிங்கிற கான்செப்டை நாம டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னன்னா, எத்னோகிராஃபின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு எத்னோகிராஃபினா என்னன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்திருக்கிறோம். கிளாசிக்கல் எத்னோகிராஃபி நம்ம பார்த்திருக்கிறோம். டைப்ஸ் ஆஃப் எத்னோகிராஃபி நம்ம பார்த்திருக்கிறோம். கலோனியல் எத்னோகிராஃபி நம்ம பார்த்திருக்கிறோம். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நேரோ டவுன் ஆகி அகைன் பெரிய லெவல்ல மூவ் பண்றதுதான் இப்ப இருக்குது. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டக்ஷன்ல இருந்து டிடக்ஷன்ல இருந்து இண்டக்ஷன் வரும். பொதுமைப்படுத்தப்பட்ட இருந்து நம்ம இந்தியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்திய இனவியலுக்கு வர்றோம். இந்திய இனவியல்ல இருந்து மறுபடியும் உலகளாவிய இனவியலுக்கு நம்ம திரும்பி போகிறோம். இதுதான் ஒரு சைக்கிளிக்கல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றது. சோ இனவியல்ல ஆரம்பிச்சு அப்படியே அது கலோனியல் இனவியலுக்கு அப்படியே கிளாசிக்கலுக்கு இந்தியாங்கிற ஒரு குறிப்பிட்ட டெரிட்டரிக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி மறுபடியும் உலகத்துக்கு போய் சேருது. இதுதான் இந்த கேனன் ஆஃப் சயின்ஸ் சைக்கிளிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகே, இந்த புரிதலோட நாம ஒரு எட்டிமாலஜிக்கல் டெஃபினிஷன் ஆர் இந்த எட்டிமாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எத்னோகிராஃபி அப்படிங்கிறதுக்கு போகலாம். சோ எத்னோகிராஃபி அப்படிங்கிறது என்ன? அப்படிங்கிற வார்த்தை எத்னிக் அப்படிங்கிற ஒரு குழுவை குறிக்குது. எத்னிக் ஐடென்டிட்டி அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ எத்னிக் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது என்ன? இப்போ ஒரு இடத்துல ஒரு காலேஜ்லயோ இல்ல ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்லயோ ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து அந்த ஸ்டேட்ல படிக்கிற, வேற ஸ்டேட்ல படிக்கிற அந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்டேட்ல நடக்கிற ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனை அந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாட்டுல பொங்கல் ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஓணம் ஃபெஸ்டிவல் கேரளா பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸையும் அவங்க இருக்கிற இடத்துல பண்ணும்போது, இப்ப தமிழ்நாட்டுல நம்ம தமிழர்கள் பொங்கல் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்றது பெரிய விஷயமா இருக்காது. அதே இது ஒரு ஓணம் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணும்போது அந்த எத்னிக் ஐடென்டிட்டி இங்க வருது.
ஸோ அவங்க வேற ஒரு இடத்துல இருந்தாலும் அவங்களுடைய அந்த இனம் சார்ந்த, தாங்கள் வாழ்ந்த மண் சார்ந்த, டெரிட்டோரி சார்ந்த, வாழ்வியல் அமைப்பு சார்ந்த அடையாளத்தை விட்டு கொடுக்காம, இதேதான் தமிழ்நாட்டுல தமிழ் தமிழ் பேசுறவங்களுக்கும் வெளி மாநிலத்துல போய் பண்ணுனா அவங்க அதே பொங்கல் ஃபெஸ்டிவலை இங்க பண்ற மாதிரி அங்க பண்ணத்தான் செய்வாங்க. அதே மாதிரிதான் ஓணம் ஃபெஸ்டிவலை கேரளால பண்ற மாதிரி இங்க பண்ணுவாங்க. அப்போ தமிழ் பீப்புள் கேரளாலயோ இல்ல ஆந்திராவிலயோ கர்நாடகாலயோ போய் பண்ணும்போது அந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்ங்கிறது ஒரு எத்னிக் ஐடென்டிட்டி கிடைக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல வேற ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணும்போது அதே எத்னிக் ஐடென்டிட்டி அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ அவங்களுடைய அந்த செலிப்ரேஷன் மூலமா நாம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன? ஸோ தே perpetuating the ethnic identity. அவர்கள் வாழ்கின்ற, அவர்கள் சார்ந்த இனம் சார்ந்த அடையாளத்தை நம் கண் முன்னே படம் பிடித்து காட்டுகின்றனர். சோ அப்ப எத்னோஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட குழுவை சார்ந்த மக்களை குறிப்பது, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட குழுவை குறிப்பது. கிராஃபி அப்படிங்கிறது என்ன? போர்ட்ரே, வரைதல், கிராபிக்ஸ் இப்படிங்கிற வார்த்தைகள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சோ போர்ட்ரேயல் ஆஃப் a particular group of people. So portrayal of a group of people who follows an unique way of life. So இந்த வகையில நம்ம எத்னோகிராஃபி அப்படிங்கறத ஒரு எட்டிமாலஜிக்கல் டெஃபினிஷன் நம்ம கொடுக்கலாம். சோ இதுக்கு முந்தின கிளாஸ்ல நான் அந்த ஸ்லைடு வந்து நான் இந்த புது டிஸ்கஷன்ல அந்த ஸ்லைட்ஸ் நான் சேர்க்கல. ஏன் சேர்க்கல அப்படின்னா அதனுடைய ரெப்பிட்டிஷனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக சேர்க்கல. பட் ஹவவர் நாம அந்த விஷயங்கள்லாம் மனசுக்குள்ள உள்ள ஏத்திக்கிட்டு ஃபர்தரா நம்ம போனோம் அப்படின்னா we can understand Indian ethnography as well Indian ethnography as crystal clear. ஸோ நம்மளால தெளிவா எத்னோகிராஃபியையும் பர்டிகுலரா இந்தியன் எத்னோகிராஃபியையும் நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஸோ எத்னோகிராஃபி அப்படிங்கிறது எத்னோஸ் பிளஸ் கிராஃபிக் அப்படிங்கிற வார்த்தையோட சேர்ந்தது. ஸோ therefore we will get எத்னோகிராஃபிங்கிற ஒரு புது கான்செப்ட், ஒரு புது டிசிப்ளின், புது ரிசர்ச் மெத்தடாலஜி, புது ப்ராசஸ், புது ப்ராடக்ட். சரிங்களா? சோ இது அவ்வளவுமே நம்ம வந்து இதுக்கு முந்தின கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த பேக்ட்ராப் நமக்கு எப்பவுமே வந்து மனசுல வச்சுக்கிட்டே இருந்தா தான் நாம ஒவ்வொரு விஷயத்தையும் நாம புரிஞ்சுக்க முடியும். சோ இன்னைக்கு நாள் புது நாளா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களோட தொடர்புடைய விஷயங்களா தான் இருக்குமேங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கான்செப்டுமே புதுசா நமக்கு தெரிய போறது இல்ல. ஏற்கனவே நமக்கு ஃபெமிலியரா இருக்கிற கான்செப்டா தான் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய இன்னைக்கு நடக்கக்கூடிய புது விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்தோட நாம முதல்ல அழகு 4 இந்திய இனவியல், இந்தியன் எத்னோகிராஃபி அப்படிங்கிற விஷயத்த நாம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்திய இனவியல், இந்தியன், சோ இந்திய இனம், இந்தியன் ரேஸ் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறப்பவையோ இல்ல கேட்கிறப்பவையோ நமக்கு என்ன தோணுது? இந்தியான்னு நம்ம சொல்லும் போதே யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து எப்பவுமே நம்ம கண்ணு முன்னாடி வந்து சேரும். யுனைட்டி இன் டைவர்சிட்டி எப்படி நாம அதை வந்து இந்தியாவுடைய யூனிக் ஐடென்டிட்டியா நாம வந்து ஆரம்ப காலத்துல வந்து இப்ப வரைக்கும் நம்மளால சொல்ல முடியுது. அதே இதை எப்படி நம்மளால மெயின்டைன் பண்ணியிருக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா அப்படிங்கிறது பல்வேறு வாழ்வியல் முறைகளை பின்பற்றக்கூடிய நிறைய குழுக்களுடைய ஒரு தொகுப்பு. சோ அந்த தொகுப்பு இந்தியா அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அவங்களுக்குள்ள எவ்வளவுதான் வாழ்வியல் வித்தியாசங்கள் இருந்தாலும் இந்தியா அப்படிங்கிற அடையாளத்தை யாருமே மறுக்கிறது இல்ல, மறக்கிறது இல்ல, எப்பவுமே அதை மறக்க விரும்புறதும் இல்லை. ஏன்னா நமக்கு இந்தியர் அப்படிங்கிற அடையாளத்தை கொடுக்கறது இந்தியா தான். சோ இந்தியால நம்ம வந்து மாடர்ன் ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற விஷயம் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது அகைன் we have to go back to 18th and 19th century. ஸோ 18th and 19th century வந்து நம்ம இந்திய வரலாற்றுல பல்வேறு விஷயங்கள்ல மறக்க முடியாத காலகட்டமா இருந்துகிட்டே இருந்திருக்கு. எப்படி இந்தியாவுல அது மறக்க முடியாத காலகட்டங்களா இருந்திருக்குது? ஏன்னா இந்தியாவுல வியாபாரத்திற்கு வந்த அந்த ஈஸ்ட் இந்தியா கிழக்கு இந்திய கம்பெனியினர் கொஞ்சம் கொஞ்சமா இந்திய பகுதிகளை ஆக்கிரமிச்சு இந்தியாவுல தங்களுடைய ஆட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, நிலைநிறுத்தினாங்க. அதுல வந்தவங்க எல்லாம் யாரு? அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில இருந்து இந்திய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருந்தவங்க எல்லாம் யாரு? நிறைய பேர் வந்து ரிலிஜியனை தழுவுனவங்களா இருந்தாங்க, டாக்டர்ஸா இருந்தாங்க, பிலாசபர்ஸா இருந்தாங்க, எஜுகேஷனிஸ்டா இருந்தாங்க, சயின்டிஸ்டா இருந்தாங்க. சோ பல்வேறு துறையை சார்ந்தவங்க அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருந்தாங்க. அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னவா இருந்தது? ஈஸ்ட் இந்தியாங்கிற கம்பெனி இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். ஏன் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்? தென் ஒன்லி தே கேன் மார்க்கெட் தேர் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்.
ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அந்த நவீனத்துவம், அந்த தொழில் புரட்சி அப்படிங்கிறது யூரோப்ல வந்து கான்சென்ட்ரேட் ஆகி அங்கிருந்து ஒவ்வொரு பகுதிக்கா அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அங்க உற்பத்தி அப்படிங்கிறது அதிகமாக ஆக ஆக அவங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு, விற்கிறதுக்கு அவங்களுக்கு புது புது இடங்கள் தேவைப்பட்டது. ஒரு பக்கம் உற்பத்தி நாங்க பெருகிக்கிட்டே இருக்குது. அந்த உற்பத்தி வந்து அங்கேயே ஒரு ஸ்டாக்னேட்டட் ஸ்டேட்லயே இருந்தா அவங்க போட்ட இன்புட், அந்த கேபிட்டல் அப்படிங்கிறது எப்படி அவங்களால எடுக்க முடியும்? அதனால அவங்க பல்வேறு பகுதிகளை நோக்கி தங்களுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க. எதுக்கு கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க? அவங்களுக்கு 2 தேவை இருந்தது. ஒன்னு ஃபார் ரா மெட்டீரியல், 2 டு கமாடிஃபை தேர் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை விற்கணும். எவ்வளவுதான் அவங்க இடத்துல யூரோப்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கான்சென்ட்ரேட் ஆகி இருந்தாலும், அங்க தோன்றினாலும் லிமிடெட் ரிசோர்சஸ் வச்சு எவ்வளவு காலத்துக்கு அவங்களால வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸுடைய தேவைக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்க முடியும்? முடியாது. அப்படிங்கிறப்ப இன்ஃப்ளோ ஆஃப் ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டடா இருந்தது. அதனால தே வாண்டட் டு மொபிலைஸ் தி ரா மெட்டீரியல்ஸ். அது ஒண்ணு. 2வது, அங்க பினிஷ்டு ப்ராடக்டா சந்தைப்படுத்தி ஆகணும். ஸோ இந்த 2 காரணத்தினால அவங்களுடைய பார்வை அப்படிங்கிறது தங்களுடைய பகுதியை தாண்டி உலகத்தின் மற்ற பகுதிகளை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா விரிய ஆரம்பிச்சது. அதன் அடிப்படையில தான் எல்லாருமே புது புது இடத்தை கண்டுபிடிச்சு தன்னோட லாபம் அதிகமா பெறணுங்கிற ஒரு நோக்கத்தோட அவங்க தங்களுடைய பயணங்களை ஆரம்பிச்சாங்க. அதுதான் நம்ம காலனைசேஷன் அப்படின்னு சொல்றது, காலனி மயமாக்கல் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு தேவையான காலனிகளை ஏற்படுத்துதல், அதுதான். இந்தியாவில் அதனுடைய தாக்கம், அந்த காலனைசேஷனுடைய தாக்கம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது, அது எவ்வாறு வந்து ஒரு மாடர்ன் ஃபார் தி டெவலப் ஹவு இட் ப்ரொவைட் எ ஃபெர்டைல் கிரவுண்ட் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் மானுடவியலில் தாக்கத்தை ஏற்படுத்திய 3 பகுதிகள் அப்படிங்கிறத நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி பிரிக்கலாம். இந்த 3 முக்கிய பகுதிகள், இந்த 3 இம்பார்ட்டன்ட் ஃபேசஸ் ஆர் பீரியட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் இந்தியாவின் காலனித்துவ முயற்சிகள், தி எஃபர்ட்ஸ் மேட் பை பிரிட்டிஷ் இன் இந்தியா. இந்த காலனித்துவ முயற்சிகள் அப்படிங்கிறது எவ்வளவு அவங்களுடைய ஆட்சியை இந்தியாவில் எவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா ஒன்ஸ் அவங்க காலனிங்கிறத ஏற்படுத்தியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரா மெட்டீரியலுக்கும் பிரச்சனை இல்லை, பினிஷ்டு ப்ராடக்டை சந்தைப்படுத்துறதுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா அவங்க இந்தியாவை ஆளணும் அப்படின்னா இந்தியானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்தியானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்தியால வாழ்றவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் என்ன, அவங்களுடைய அடையாளம் என்ன, அவர்கள் ஒவ்வொரு குழுவும் பிற குழுவுல இருந்து வேறுபட்டு இருக்குதா, இல்ல ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்றாங்களா, இவங்க நமக்கு எந்த விதத்துல பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க, அப்படி பிரச்சனைகள் வந்தா இவங்களை சமாளிக்கிறது எப்படி சமாளிக்கிறது, இவ்வளவு கொஸ்டின்ஸுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்தியர்கள் யார் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்க முயற்சி பண்றது. இதுதான் பிரிட்டிஷ் இந்தியாவுடைய காலனித்துவ முயற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த விஷயம் வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ இந்தியால ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வேரூன வைக்குது. இந்தியாவில் ஸ்ட்ராங்கா வேரூன வைக்குது எப்படின்னா, ராயல் சொசைட்டி அப்படிங்கிறத பெங்கால்ல முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஏசியாட்டிக் சொசைட்டி நம்ம சொல்லுவோம். அந்த ஏசியாட்டிக் சொசைட்டி அவங்க பெங்கால்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன? 1871 to 72 அப்பதான் இந்திய மக்கள்னா யாரு அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி எதனால இவங்க வந்தது? இட் இஸ் ஃபோர்ஸ்ட் அட்டம். அவங்க அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல முடியும். எப்படி தள்ளப்பட்டாங்க? ஏற்கனவே நான் இந்த எத்னோகிராஃபி பத்தி உங்ககிட்ட நான் பேசும்பொழுது நான் ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். இந்த எத்னோகிராஃபி, ஆந்த்ரோபாலஜி, அந்த எஃபர்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த இந்தியன் கம்யூனிட்டி அப்படிங்கிறது எல்லாமே எதோட தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்குது? இந்திய வரலாறோட தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்குது. இந்திய வரலாறு அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இந்தியா பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் தே brought அண்டர் இந்தியா காமன் அம்ப்ரல்லா, ஒரு பொதுவான குடையின் கீழ் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டு வந்து அடையாளத்தை கொடுத்தது பிரிட்டிஷர்ஸா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்தியாங்கிற எண்ணம் எல்லார் மனதிலையும் இருக்கத்தான் செஞ்சது.
இந்தியா பல்வேறு ராஜ்யங்களாக பிரிந்திருந்தது, பல்வேறு மன்னர்களால் ஆளப்பட்டது. ஸோ பல்வேறு வாழ்க்கை முறைகளும் இருந்தது. அந்த பல்வேறு வாழ்க்கை முறைகள் இருக்கிறவங்களை ஒன்னா இணைச்சு இந்தியா அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையும் கொண்டு வந்து, அதுக்கு அந்த அடையாளத்தை கொண்டு வந்ததுல இருந்து அவங்களுக்கு தேவையான முயற்சிகளை, தேவையான நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டாங்க பிரிட்டிஷர்ஸ். அப்படி வந்ததுதான் அவங்க இந்தியாவை ஆள்வதற்கு, இந்தியர்களை ஆள்வதற்கு இந்தியர்களாலேயே ஆன ஒரு ராணுவத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த ராணுவத்தில் ஏற்பட்ட புரட்சி, ராணுவ வீரர்களிடையே ஏற்பட்ட புரட்சி தான் நாம 1857ல சொல்ற அந்த சிப்பாய் மியூட்டினி அப்படிங்கிறது. ஸோ அந்த சிப்பாய் மியூட்டினிக்கு, சிப்பாய் கழகம் அப்படிங்கிறதுக்கு எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்குது. எவ்வளவுதான் காரணங்கள் இருந்தாலும் உடனடி காரணங்கள்னு ஒரு சில காரணங்கள் இருந்தது. ஸோ அந்த காரணங்கள், இந்த காரணங்கள் பிரிட்டிஷர்ஸுக்கு முக்கியமா தெரியாத இந்த காரணங்கள் எப்படி ஒரு புரட்சிக்கு வழிவகுத்தது. அப்போ இந்தியர்களுடைய வாழ்க்கை முறையை நாம சரியா தெரிஞ்சுக்கல. இந்தியர்களுடைய அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை, வேல்யூ ஓரியன்ட் விஷயங்களை, அந்த கஸ்டம்ஸை அதை நாம சரியா தெரிஞ்சுக்கல. ஸோ இதுதான் இதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படிங்கிறத அவங்க உணர ஆரம்பிச்சாங்க. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் த பிரிட்டிஷர் ரியலைஸ்ட் தேர் அன்கான்சன்ட்ரேட்டட் ஏரியா. ஸோ அவங்க கவனம் செலுத்தாத அந்த ஏரியாவை அவங்க அப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இந்தியாவை ஆளணும் அப்படின்னா, காலகாலத்துக்கு இந்தியா ஒரு காலனி பகுதியா இருக்கணும் அப்படின்னா இந்தியர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் ஏற்பட்டதுதான் இந்தியர்களை பற்றிய ஒரு தொகுப்பை ஏற்படுத்துவது. ஸோ அங்க இருந்துதான் இந்தியாவில சென்சஸ் அப்படிங்கிற ஒரு நடைமுறைக்கான 10 வருஷங்களுக்கு ஒரு ட்ரிப்பு பண்ணக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய செயல்பாட்டுக்கான புள்ளி அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ சார் ராபர்ட் ரிஸ்லி அப்படிங்கிறது அவர் தான் அவங்க கமிஷனரா இருந்தாரு. 1871-72ல அவர் இந்தியால சென்சஸ் எடுக்கிற சம்பந்தமா இந்தியால வாழ்கின்ற மக்களை பத்தின ஒரு தொகுப்பை கம்பைல் பண்ற வேலையில ஈடுபடுறாரு. ஸோ 1871-72ல ஏற்படுத்தப்பட்ட அந்த முயற்சியானது 1881ல ஃபர்ஸ்ட் சென்சஸா பப்ளிஷ் ஆகுது. ஸோ இது அவர் ராபர்ட் ரிஸ்லி எழுதின புக்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2-3 புக்ஸ், முக்கியமான புக்ஸ் நேற்றைய காலகட்டத்தில் நான் இதுக்கு முந்தின வகுப்புல நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை நான் மறுபடியும் இங்க சொல்ல விரும்பல. ஏன்னா மறுபடியும் ரெப்பிட்டேஷனா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கவனத்தை பெறுறது அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு அதிகமா வந்து உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதே மாதிரி தான் ஸோ அந்த நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க எட்கர் தாஸ்டனுடைய இந்த காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற ஒரு புக் 7 வால்யூம்ல வந்தது. 1907ல அது பப்ளிஷ் ஆனது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பிரிட்டிஷர்ஸ் உடைய எஃபர்ட்ஸ்னால இந்தியர்கள், இந்திய வாழ்க்கை முறை அப்படிங்கிறத பத்தி புரிய ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் இந்தியாவில் நவீன மானுடவியலுடைய ரொம்ப முக்கியமான காலகட்டமா இருந்துட்டு இருக்கு. அடுத்து இவங்க எதை பயன்படுத்தினாங்க? அடுத்து சொசைட்டிஸ் மற்றும் ஜேர்னல்ஸ் உடைய ரிப்போர்ட்ஸ், ஸோ அந்த மியூசியம்ஸ்ல காட்சிக்கு வைக்கப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் பார்த்து இந்தியா அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை இவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியர்கள்லாம் யாரு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை இதை வச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ஜேர்னல்ஸ் மற்றும் மியூசியத்துல டிஸ்பிளே பண்ணப்பட்ட பொருட்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியன் ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா செப்பரேட்டா எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, எப்படி வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. இந்தியாவிற்கு சுதந்திரம் கண்டிப்பாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து கம்யூனிட்டிஸையும் ஒண்ணு போல இணைக்க ஆரம்பிச்சது. ஸோ அவங்களுக்குள்ள அந்த வேற்றுமைகள் மறக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு யுனைடெட் ஆக்ஷனை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல இருந்து நாம எப்பவுமே சொல்ல ஆரம்பிக்கிறதா யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறது. ஸோ சுதந்திர இந்தியாவுக்கான இயக்கம் அப்படிங்கிறது ஒரு நவீன மானுடவியலுக்கான ஒரு இயக்கமாக இங்க மாற ஆரம்பிச்சது அப்படிங்கிறது தான் நாம இந்த 3 பாயிண்ட்ஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்தியாவில் ஆந்த்ரோபாலஜி, இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 காலகட்டத்தையும் இந்த 3 காரணிகளையும் நம்மளால தவிர்க்கவே முடியாது. இந்த 3 விஷயங்களையும் நாம தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே இந்தியாவில் எப்படி ஒரு ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் ஃபீல்டா டெவலப் ஆக ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்தியாவுக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியா முன்னாடி இருந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆந்த்ரோபாலஜிஸ்ட் முன்னாடி இருந்த முக்கியமான விஷயம் என்ன? ஸோ ஆந்த்ரோபாலஜிஸ்டுடைய டெசிக்னேட்டட் டாஸ்க் என்னவா இருந்துச்சு? ஸோ இந்தியர்கள் யார் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கிரைப் பண்றது.
ஒரு என்சைக்ளோபீடிக் நேச்சரா, ஒரு ஒரு அறிஞ்சொற்பொருள் களஞ்சியமா இந்தியாவில் வாழ்கின்ற கம்யூனிட்டிஸை பத்தின ஒரு ஒரு விளக்கமா தான் இருந்ததே தவிர, அதுதான் எட்கர் தர்சனுடைய இந்த காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற ஒரு 7 வால்யூம் புக்ஸ் அப்படித்தான் இருக்கும். இதே தான் சார் ராபர்ட் ரிஸ்லி அவருடைய சென்சஸ் ஒர்க்கோட ஆரம்பிச்சு இந்த பெங்கால் பீப்புள் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற ஒரு புக் எழுதினாரு. அதே மாதிரி தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா பீப்புளை பத்தியும் ஒரு புக் எழுத ஆரம்பிச்சார். ஸோ அதுதான் டிஸ்கிரிப்டிவா இருந்தது, என்சைக்ளோபீடிக் ஒரு அறிஞ்சொற்பொருள் களஞ்சியமா இருந்தது. எட்கர் தர்சனுடைய புக்கு நம்ம இன்னமும் எட்டிமாலஜிக்கல் இல்லைன்னா அவன் ஒரு ஒரிஜினலா ஒரு கேஸ்ட் அப்படிங்கிற மக்கள் யாரு, ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த மக்கள் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இப்பவும் ஆந்த்ரோபாலஜிஸ்டா இருந்தாலும் சரி, சொசியாலஜிஸ்டா இருந்தாலும் சரி, அவங்க எட்கர் தர்சனுடைய புக்கை ரெஃபர் பண்றதுக்கு கண்டிப்பா போகத்தான் செய்யறாங்க. ஏன்னா அது இட் இஸ் கைண்ட் ஆஃப் என்சைக்ளோபீடிக் நேச்சர் புக். சரிங்களா? எது அதனுடைய வேலை முக்கியமா என்னவா இருந்தது? டு கிரியேட் அன் இமேஜ் ஆஃப் இந்தியா. இந்தியாவை பற்றிய, இந்தியர்களை பற்றிய ஒரு பொதுவான பிம்பத்தை தங்களுடைய விளக்கங்கள் மூலமாகவும் அறிஞர் களஞ்சியத்தின் அந்த விளக்கத்தின் மூலமாகவும் ஏற்படுத்துவதே இந்தியாவில் சுதந்திரத்திற்கு முன்பு ஆந்த்ரோபாலஜியுடைய டெசிக்னேட்டட் டாஸ்கா இருந்தது. இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னாடி இந்தியால ஆந்த்ரோபாலஜியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருந்தது? இந்தியவியல், இண்டாலஜி, இந்தியாவில் இருக்கின்ற யுனிக் வாழ்க்கை முறைய புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருந்தது. இண்டாலஜி, இந்தியவியல் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எபிக்ஸ் மூலமா. ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் இந்தியர்களுடைய வாழ்க்கை, இந்திய பண்பாடு அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பேசக்கூடிய விஷயங்கள். இந்த இண்டாலஜிக்கல் ஸ்கிரிப்ட்ஸ், புக்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சு இந்தியா என்ன அப்படிங்கிறத ஒரு கட்டமைக்கிற ஒரு எஃபர்ட்ஸுக்கு போக ஆரம்பிச்சாங்க. தென் ஆர்கியாலஜிக்கல் ரிலீக்ஸ். ஆர்கியாலஜிக்கல் வெஸ்டிஜஸ், அந்த ஆர்கியாலஜில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சின்னங்கள், பொருட்கள் இது எல்லாத்தையும் வச்சு இந்தியா அப்படிங்கிற பத்தி ஒரு கட்டமைக்கிற ஒரு அடையாளத்தை கட்டமைக்கிற விஷயமாவும் மானுடவியல் இருந்தது. இதனுடைய விளைவா இந்தியாவுடைய கலாச்சாரம், இந்தியாவுடைய கலாச்சார வளர்ச்சி, அதனுடைய தொடர்ச்சி அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ற ஒரு டிசிப்ளினா ஆந்த்ரோபாலஜி ஆக ஆரம்பிச்சது. அது இதனை எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆந்த்ரோபாலஜி அதனுடைய இவங்க 2 பேருடைய வேலை என்னவா இருந்தது? அத பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு 3 காலகட்டமா பிரிக்கலாம். ஆனா இங்க நம்மளுடைய பர்பஸ் நம்ம 2 கட்டமா நம்ம பிரிச்சிருக்கோம். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், அதை ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம பிரிக்கலாம். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், இந்திய சுதந்திரத்திற்கு முன்னாடி ஆந்த்ரோபாலஜியுடைய வேலை என்னவா இருந்தது? ஆந்த்ரோபாலஜிஸ்டுடைய வேலை என்னவா இருந்தது? They simply attempted to understand the life of tribal societies. ட்ரைபல் சொசைட்டிஸை பத்தி புரிஞ்சுக்கிறது தான் அவங்களுடைய பிரதான நோக்கமாக இருந்தது. எப்போ? இந்திய சுதந்திரத்திற்கு முன்பு, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படி நம்ம பார்க்கும்போது இந்திய சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பு அதனுடைய நோக்கம் என்னவா இருந்தது? caste and religion and its consequences on the Indian social life. இந்தியாவுடைய இல்லைன்னா இந்தியாவில் சுதந்திரத்திற்கு முன்பு ட்ரைபல் பீப்புள் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்த ஆந்த்ரோபாலஜி ஆனது சுதந்திரத்திற்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பார்வையை விரிவாக்கிக்கிட்டே வர ஆரம்பிச்சது. விரிவாக்கிக்கிட்டே வர ஆரம்பிச்சதுன்னா எதை பத்தி விரிவாக்க ஆரம்பிச்சது? caste and religion. caste and religion பார்க்கும் போதே அன்டச்சபிலிட்டி இருக்குது, சரியா, இன்டர்ப்டட்னஸ் இருக்குது, ரிலிஜியாசிட்டி இருக்குது, இது தொடர்பான நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இது காஸ்டிசம் இருக்குது, இது எல்லா விஷயங்களை பத்தியுமே கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பார்வையை எலாபரேட் பண்ண ஆரம்பிக்குது. ஆந்த்ரோபாலஜி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பார்வையை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வருது, விசாலமாக்கிக்கிட்டே வருது அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதுல இருந்து நாம புரிஞ்சுக்கலாம். ஓகே, எப்படி இந்தியாவில் ஆந்த்ரோபாலஜி தன்னுடைய பார்வையை விசாலமாக்கிக்கிட்டு வந்தது அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம். அப்படிங்கிறதுக்கு முக்கியமான கருவிகளா, இன்ஸ்ட்ருமெண்டலா இருந்தவங்க நம்ம பார்த்தோம்னா, அவர் இந்தியா மானுடவியல் தன்னுடைய வளர்ச்சி மட்டும் இல்லாம இந்திய மக்களோட மேல அந்த பிம்பத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுல ரொம்ப முக்கியமா ஈடுபட ஆரம்பிச்சது. அதற்கு கருவியாய் இருந்த ஸ்காலர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா, ஏசி ராய், ஜிஎஸ் குரியே, என் கே போஸ், டி என் மஜும்தார், எல்ஆர் வித்யார்த்தி, சுர்ஜித் சின்ஹா,
எஸ்.சி. தூபே. சோ இவங்க எல்லாருடைய பேரையும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இதுல ஒரு சில பேர் ஜி.எஸ். குரியே, மஜும்தார், எஸ்.சி. தூபே இவங்க பேர் எல்லாமே நான் உங்களுக்கு முந்தின கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு தூரத்துக்கு இவங்க எல்லாம் ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ்க்கு தங்களுடைய ஸ்டடீஸ் மூலமா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். இதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா டிஎன் மஜும்தாருடைய அந்த ட்ரைபல் ஸ்டடீஸ் எவ்வளவு தூரத்துக்கு it was a first attempt to understand the impact of civilization on tribal life. ஸோ அது எவ்வளவு தூரத்துக்கு அந்த ட்ரைபல் லைஃப்ல சிவிலைசேஷன் அப்படிங்கிறது தன்னுடைய தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு அப்படிங்கிறது முதல் ஸ்டடியா டிஎன் மஜும்தார் ஸ்டடி இருக்குது. அதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதே மாதிரி தான் ஜி.எஸ். குரி அண்ட் எஸ்.சி. துபே நீங்க இந்தியன் சொசைட்டி, இந்தியன் இன்ஸ்டிடியூஷன், இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் சொசைட்டி எதுவா வேணாலும் இருக்கட்டும், இல்லைன்னா சோசியல் ஆந்த்ரோபாலஜி இன் இந்தியா, கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி இன் இந்தியா, ஆந்த்ரோபாலஜி இன் இந்தியா, அது எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஏன் ஈவன் நீங்க சோசியாலஜி படிக்கும் போது கூட நீங்க எல்லாத்தையுமே இந்த ஸ்காலர்ஸுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை தவிர்த்துட்டு நீங்க இந்தியன் சொசைட்டியை பத்தி புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க இந்தியன் சொசைட்டியை பத்தி நமக்கு தெளிவான ஒரு போர்ட்ரைல கொடுக்கறதுக்கு இவங்கெல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு அவங்களுடைய எஃபர்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எஃபர்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்ல, ஒரு யூனிக் மெத்தடாலஜியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மெத்தடாலஜியை டெவலப் பண்ணி ஆந்த்ரோபாலஜிக்கு தென் அதே இதை எத்னோகிராஃபிக்கு ஃபார்வர்ட் பண்ணதுல இவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால இந்த ஸ்காலர்ஸ் எப்பவுமே ஸோ ஆந்த்ரோபாலஜி இன் இந்தியான்னு வரும்போது இல்ல ஹிஸ்டரி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி இன் இந்தியான்னு வரும்போது ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறாங்க. இதை நம்ம எப்பவுமே மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஸோ இந்த பேக்ட்ராப்போட இந்தியன் ஆந்த்ரோபாலஜி, ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேசஸ் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வரும். ஸோ இந்தியால ஆந்த்ரோபாலஜி மானுடவியல் அப்படிங்கிறத 4 கட்டங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்னு தி ஃபார்மேட்டிவ் ஃபேஸ், உருவாக்க கட்டம். 2 தி கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ், ஆக்கப்பூர்வ கட்டம். தி அனலிட்டிக்கல் பீரியட், பகுப்பாய்வு காலம். 4வது தி எவாலுவேட்டிவ் பீரியட், மதிப்பீட்டு காலம். ஸோ ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பீரியட் இங்க இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த குறிப்பிட்ட பீரியட் இங்க இருக்குது அப்படிங்கிறப்பவே இவ்வளவு நேரம் நம்ம பேசின விஷயங்கள் நமக்கு ஒண்ணா டக்குன்னு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்கும். எப்படி பாருங்க, தி ஃபார்மேட்டிவ் ஃபேஸ். இந்த ஃபார்மேட்டிவ் ஃபேஸ் அப்படிங்கிறது எப்பத்துல இருந்து ஆரம்பிக்குது? 1772 டு 1919 வரைக்கும். இந்த 1772 1919 வரைக்கான அந்த பீரியடை நீங்க அந்த இயர் பிகினிங் அண்ட் அந்த ஃபேஸ் உடைய எண்ட் இயர் 1919 அப்படிங்கிறது எப்படி நீங்க பார்க்கலாம்? இந்த 1772 அப்படிங்கிறது ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற ஒருத்தர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ ராபர்ட் கிளைவ் அந்த பேர் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ஸோ பிளாசி போர் இருந்தது, பக்சார் வார் இருந்தது. ஸோ இந்த வார் எல்லாமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியால நடத்தின போர்கள். ஸோ இந்த போர்கள் தான் நீங்க வரலாறு படிக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வழிகோலிய போர்கள். ஸோ இந்த போர்கள் அப்படிங்கிறது எப்படி இந்தியாவில ஆட்சிக்கு வழிகோல ஆரம்பிக்கும்? ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது பல்வேறு சமஸ்தானங்களாகவும் பல்வேறு ராஜ்யங்களாகவும் பல்வேறு பெரு குறு சிறுகளாகவும் நிஜாம்களாலும் ஆளப்பட்டு வந்த ஒரு பரந்த நிலப்பரப்பு. ஸோ அந்த பரந்த நிலப்பரப்பு அப்படிங்கறது எதுக்கு நான் இந்த விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா, இந்தியா கம்ப்ரைஸ்ட் ஆஃப் இந்தியா, தி ஐடென்டிட்டி ஆஃப் இந்தியா, தி நேஷன் இந்தியா இஸ் பில்ட் ஆன் தி யூனிட்டி ஆஃப் வேரியஸ் நியூமரஸ் communities, those who follow their unique way of life அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ 1919 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன விஷயத்தை இந்திய வரலாற்றுல ஞாபகப்படுத்துது? உங்களுக்கு ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு இயரை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். ஸோ ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை நீங்க எப்பவுமே மறுக்க முடியாது. இதுக்கப்புறம் தான் இந்திய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது ஒரு ரிகரஸ் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்குது. ஸோ அது வரைக்கும் பேச்சுவார்த்தை, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அது இருக்க ஆரம்பிச்சது. ஒரு சாத்வீகமான போராட்டங்களா மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஒரு தீவிர நிலைக்கு முன்னெடுத்து செல்லப்பட்டது. ஓகே, இந்த ஃபார்மேட்டிவ் ஃபேஸ், உருவாக்க கட்டம். ஸோ ஆந்த்ரோபாலஜி இந்தியால உருவாகிற காலகட்டம் இந்த காலகட்டம் தான். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஏசியாட்டிக் சொசைட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கதான் உருவாக ஆரம்பிக்குது. இந்த கட்டத்துலதான் இந்தியாவில ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்ஸ்ன்னு ஒன்னும் இவங்க எடுக்கலனாலும் அந்த 1857க்கு அப்புறம் தான் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது இவங்க பிரிட்டிஷ் கிரவுன் கீழே இந்தியா வந்ததுக்கு அப்புறம்
எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனாலதான் சார் ராபர்ட் ரைஸ்லிய வந்து நான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா சார் ராபர்ட் ரைஸ்லி தான் இந்திய மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அட்டம்ஸ் எடுத்த ஒரு மிகப்பெரிய அளவுல, மிக பரந்த அளவுல இந்திய மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்திய மக்களை பத்தின ஒரு தொகுப்பை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்த ஒரு நபர். அதனாலதான் அவர் கமிஷன் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் அவர் கமிஷனரா நியமிக்கப்பட்டாரு. அந்த கமிஷனர் நியமிக்கப்பட்டதுல இருந்து தான் அவருடைய முயற்சிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வர ஆரம்பிக்குது. இதை பேஸ் பண்ணி தான் 1907ல, அதாவது 1907ல எட்கர் தர்ஸ்டன் தன்னுடைய காஸ்ட் அண்ட் ட்ரைபல்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற புக்கை பத்தின ஒரு என்சைக்ளோபீடியா டைப் புக்கை ஒரு வால்யூம் 7 வால்யூம்ஸா உருவாக்குறார். சோ இது எல்லாமே இந்தியாவை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்திய மக்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள். ஒரு ஆர்கனைஸ்ட் எஃபர்ட்ஸ், ஃபார்மல் எஃபர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், வித் சப்போர்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். சோ அரசாங்கத்தினுடைய ஆசீர்வாதத்தோடைய, பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆசீர்வாதத்தோடு, அவர்களுடைய சப்போர்ட்டோடு இந்தியாவை பற்றிய ஒரு தொகுப்பை, இந்தியர்களை பற்றிய, இந்தியாவில் வாழ்கின்ற பல்வேறு இனங்களை, கம்யூனிட்டிஸை பற்றின ஒரு தொகுப்பை உருவாக்குவதற்கு எடுத்துக்கொண்ட காலகட்டம். உருவாக்குவதற்கு இந்த பீரியட்ல தான் முயற்சிகள் ஏற்படுத்தப்பட்டது. அதனாலதான் இந்த ஃபேஸை நம்ம வந்து உருவாக்க கட்டம், ஃபார்மேட்டிவ் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் ஆந்த்ரோபாலஜி, ஆந்த்ரோபாலஜி இன் இந்தியா அப்படிங்கிறத நாம சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ 1919 இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது உருவாக்க கட்டம் அப்படிங்கிறது முடியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த செகண்ட் ஃபேஸ் தி கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ். ஸோ ஆக்கப்பூர்வ கட்டம். ஆக்கப்பூர்வ கட்டம் ஓகே. இப்போ அதனுடைய விளைவுகள் நமக்கு வந்து தெரியணும் இல்லையா? 1919 வரைக்கும் அந்த உருவாக்க கட்டத்துல இந்தியாவை பத்தின, இந்தியர்களை பத்தின, இந்தியாவில வாழ்கின்ற கம்யூனிட்டிஸை பத்தின, இனங்களை பத்தின தொகுப்புகள் உருவாக ஆரம்பிச்சாச்சு. அப்ப இந்தியர்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த பேஸ், அந்த அது என்ன சொல்லலாம், அந்த பேஸ் சொல்லணும்னா அடிமட்டம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான பிளாட்ஃபார்ம் அங்க உருவாயிருச்சு. தென் வாட் டு டு, இது எப்படி நம்ம செய்யறது, எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்றது, இது எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது. சோ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா இது ஒரு செப்பரேட் டிசிப்ளினா, இட் ஹேஸ் டு பி ரெகக்னைஸ்ட், இட் ஹேஸ் டு பி இன்கார்பரேட்டட் இன் தி இந்தியன் அகாடமிக் அரீனா. ஸோ இந்திய அந்த அகாடமிக் அரீனால அதை உள்ள கொண்டு வந்தா தான் அது சம்பந்தப்பட்ட ஃபார்மல் எஃபர்ட்ஸ் வந்து மேற்கொண்டு உருவாக்க முடியும். ஸோ அந்த ஃபார்மல் எஃபர்ட்ஸ் எங்க உருவாக ஆரம்பிச்சது? யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா, யூனிவர்சிட்டி ஆஃப் லக்னோ, யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டி, இது எல்லாமே ஆந்த்ரோபாலஜி ஒரு டிசிப்ளினா, ஒரு செப்பரேட் பிரான்ச் ஆஃப் ஸ்டடீஸா உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த உருவாக்க ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய ஸ்டடீஸ் வந்து உங்களுக்கு வந்து அதனால வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த நிறைய ஸ்டடீஸ் வந்து இந்திய கம்யூனிட்டி பத்தி வர 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 இந்தியானா என்ன, இந்தியர்கள்னா என்ன, இந்தியாவில் இருக்கிற அந்த டிஃபரெண்ட் வே ஆஃப் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்குது. இந்தியர்கள்னா யாரு அப்படிங்கிறத பத்தி இந்தியர்களாகிய நாம் ஒரு தெளிவான புரிதலை நோக்கி போக ஆரம்பிச்சோம். ஸோ தெளிவான புரிதலை நோக்கி போகும்போதுதான் இங்க நமக்கு அந்த எத்னோகிராபிக் மெத்தட்ஸ், எத்னோ மெத்தட்ஸ்னு சொல்ற அனைத்து முறைகளும் ஒரு ஃபார்மல், அந்த ஏற்கனவே இருந்த கன்வென்ஷனல் மெத்தட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. வெளியே வர ஆரம்பிக்குதுன்னா தன்னை வந்து தனி ரிசர்ச் மெத்தடா எஸ்டாப்ளிஷ் ட்ரை பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இந்தியன் ஆந்த்ரோபாலஜி இன் இந்தியா அப்படிங்கிறது இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ்ல ஸோ அகடாமிக் ரெகக்னிஷனை அச்சீவ் பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் சைட்ல இருந்து பிரிட்டிஷர்ஸ் மட்டுமே அந்த கோலோச்சிய ஆய்வுகளில் ஈடுபட்ட அந்த ஃபீல்ட் ஆனது, அந்த தளமானது, அந்த களமானது இப்போ அகடாமிக் ஏரியாவுக்குள்ள வந்துருச்சு. அகடாமிக் ஏரியாவுக்குள்ள உள்ள வந்ததுனால நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ், எமினன்ட் ஸ்காலர்ஸ் ஸோ இந்தியாவை பத்தி ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது நம்ம வந்து ஆக்கப்பூர்வ காலகட்டம், தி கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூன்றாவதா இருக்கிறது தி அனலிட்டிக்கல் பீரியட், பகுப்பாய்வு காலம். ஸோ இந்த பகுப்பாய்வு காலத்துல நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனா ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம வந்து பின் பாயிண்ட் பண்ணாலே அது எவ்வளவு தூரத்துக்கு முக்கியமான விஷயமா இருக்குது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பீரியட்ல, ஸோ இந்த காலகட்டத்துல இந்தியாவை பத்தி ஸ்டடி பண்ணதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டடியா இப்பவும் நாம வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டடி மெக்கிம் மேரியட்டுடைய ஸ்டடி ஆன் இந்தியன் வில்லேஜஸ். ஸோ இந்த ஸ்டடி ஆன் இந்தியன் வில்லேஜஸ் அப்படிங்கிறது the study that the report covered 8 Indian villages and 5 provinces in India. So இந்த ஒரு 8 வில்லேஜஸையும் 5 ப்ரொவின்சஸையும் உள்ளடக்கின இந்த ஸ்டடி ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி இது இந்திய ஸ்டடி அப்படிங்கிறது யார கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்தது? தன்னுடைய ஃபார்வர்ட்ல
ஸோ மெக்கிம் மேரியட்டுடைய அந்த புக்குடைய ஃபார்வர்ட்ல சொல்லுவாரு. ஸோ திஸ் எஃபர்ட், தி எஃபர்ட் ஆஃப் ராபர்ட் மெக்கிம் மேரியட் ஸோ brought out anthropological studies from jungles, forests, deserts and arctic areas. ஸோ இந்த ஆந்த்ரோபாலஜி மானுடவியல் ஸ்கோப்பை, அதனுடைய தளத்தை, அதனுடைய ஸ்டடி ஏரியாவை, ஸோ காடுகள்ல இருந்தும் பாலைவனத்துல இருந்தும் பனி படர்ந்த ஏரியாக்கள்ல இருந்தும் வெளியே கொண்டு வந்தது மெக்கிம் மேரியட்டுடைய ஸ்டடி ஆன் இந்தியன் வில்லேஜஸ் அப்படிங்கிறத அவர் ரொம்ப அழகா ராபர்ட் ரெட்ஃபீல்டு பின் பாயிண்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதுலதான் அவர் வந்து அந்த திஸ் லிட்டில் ட்ரெடிஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாரு தன்னுடைய பார்வல்லே. ஸோ ஆந்த்ரோபாலஜி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சோசியாலஜி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த லிட்டில் ட்ரெடிஷன்ங்கிற வார்த்தையை கண்டிப்பா ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க வந்து கிராஸ் பண்ணித்தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த லிட்டில் ட்ரெடிஷன் அப்படிங்கிறது ராபர்ட் ரெட்ஃபீல்டு நமக்கு கொண்டு வந்த கான்செப்ட். ஸோ இந்தியாவில் அந்த மானுடவியல் வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வரும்பொழுது அந்த அனலிட்டிக்கல் பீரியட்ல ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்ப பாருங்க, நான் ராபர்ட் ரெட்ஃபீல்ட் சொன்ன அந்த லிட்டில் கம்யூனிட்டி சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி லிட்டில் கம்யூனிட்டி, லிட்டில் இது இப்படி எல்லாமே நிறைய ஸ்டடி கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இந்த பீரியட்ல தான் உருவாக ஆரம்பிக்குது. நிறைய கான்செப்ட்ஸ். ஸோ டைனாமிக்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, அந்த சேஞ்சஸ் இன் சோசியல் சேஞ்ச் இன் இந்தியன் சொசைட்டி, எம்.என். ஸ்ரீனிவாஸ். ஸோ இப்படி நிறைய கான்செப்ட்ஸ், நிறைய ஒர்க் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்டடிஸ் ஆன் மேரேஜ், ஸ்டடிஸ் ஆன் ஃபேமிலி, ஸ்டடிஸ் ஆன் கின்ஷிப், அதாவது ஐராவதி கார்வே. ஸோ ஸ்டடிஸ் ஆன் கின்ஷிப், இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு இந்தியாவில் அந்த அனலிட்டிக்கல் பீரியட் 1952 1990 வரைக்கும் நிறைய கான்செப்ட்ஸ் நமக்கு இந்தியன் ஆந்த்ரோபாலஜி மூலமா, அந்த ஆந்த்ரோபாலஜி மூலமா இந்தியாவில் நமக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த கான்செப்ட்ஸை வச்சுக்கிட்டு நாம இந்தியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய எஃபர்ட்டை நாம கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்படின்னா என்ன, பகுப்பாய்வு காலம், இந்த அனலிட்டிக்கல் பீரியட் என்ன, இந்திய சமூகத்தை அவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு ஆராயறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த அனலிட்டிக்கல் பீரியட். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் ட்ரைபல்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்த ஸ்டடியானது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கேஸ்ட் அண்ட் ரிலிஜியனை நோக்கி வர ஆரம்பிச்சது. கேஸ்ட் அண்ட் ரிலிஜியனை நோக்கி வர ஆரம்பிச்ச அந்த ஆந்த்ரோபாலஜி இந்தியாவில் மேற்கொண்டு பல்வேறு தளங்கள்ல தன்னுடைய பார்வையை விரிவுபடுத்தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபேமிலி, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ், இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கின்ஷிப் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு. உதாரணத்துக்கு ராட்க்ளிஃப் ப்ரவுனுடைய அந்த ஜோக்கிங் ரிலேஷன்ஷிப், ஸ்டடி ஆன் கின்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்தியன் ஸ்டடிஸ் ஆன் கின்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது ராட்க்ளிஃப் ப்ரவுனை நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி லூயி டூமோ, சில பேர் லூயிஸ் டுமாண்ட்னு கூட சொல்லுவீங்க. லூயி டூமோ ஒரு பிரெஞ்சு ஸ்காலருடைய அவருடைய அந்த ஸ்டடி ஹோமோ ஹைரார்கியஸ் அப்படிங்கிறது என்ன, இந்தியன் சோசியல் சிஸ்டம் அண்ட் இந்தியன் சோசியல் ஸ்ட்ரக்சர் அண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃப்ரெண்ட் கேஸ்ட் அப்படிங்கிறத அவர் அவ்வளவு தூரத்துக்கு டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி ஹோமோ ஹைரார்கியஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ராட்க்ளிஃப் ப்ரவுனும் லூயி டுமோவும் இந்தியாவுடைய அந்த இன்ஸ்டிடியூஷன், சோசியல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு பக்கம், அதே நேரத்தில் சோசியல் சிஸ்டம் அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத எவ்வளவு தூரத்துக்கு டீட்டெயில்டா கொண்டு வந்தது அப்படிங்கிறது இந்த பகுப்பாய்வு காலகட்டத்தில் தான் நமக்கு வர ஆரம்பிக்குது. ஓகே, த ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படிங்கிறது தி எவாலுவேட்டிவ் பீரியட், மதிப்பீட்டு காலம் 1990 ஆன்வர்ட்ஸ். இப்போ 1919 ஆன்வர்ட்ஸ் த இந்தியன் ஆந்த்ரோபாலஜி or Indian anthropologists tries to evaluate their unique methods, whether or can we apply all the previous methods to the contemporary society or not, or do we need a modification as per the conditions of the present society அப்படிங்கிறத இப்போ ஒரு மதிப்பீட்டு காலமா இருக்குது. ஸோ இந்த காலம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. ஃபேஸ் அப்படிங்கிறத வரையறை செஞ்ச மாதிரி இப்போ நம்ம இந்த எவாலுவேட்டிவ் பீரியடை நம்மளால வரையறை பண்ண முடியல. ஸோ 1990s ஆன்வர்ட்ஸ் இந்த மதிப்பீட்டு காலம் அப்படிங்கிறது இந்தியன் ஆந்த்ரோபாலஜில ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸா இருந்துட்டு இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் காலத்துல அதுக்கும் நம்ம வந்து ஒரு கட்டத்தை வந்து அதை ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வரலாம். ஸோ அதை பேசுறதுக்கு நமக்கும் வாய்ப்பு கூட கிடைக்கலாம். ஸோ கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம், அது வேற விஷயம். பட் we will discuss this later. ஸோ இந்திய மானுடவியலோட பல்வேறு காலகட்டங்கள் அப்படிங்கிறத இந்த 4 காலகட்டங்களும் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் நாம குளோபல் எத்னோகிராஃபி அப்படிங்கிற விஷயத்த நோக்கி திருப்பலாம். ஸோ அழகு 5 இருக்கக்கூடிய அந்த உலகளாவிய இனவியல்
குளோபல் எத்னோகிராஃபி. ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்னது வந்து முதல்ல அதான் ஃப்ரம் ஜெனரல் டு பார்ட்டிகுலர், பார்ட்டிகுலர்ல இருந்து ஜெனரல் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இண்டக்ஷன் அப்படி முதல்ல எத்னோகிராஃபினா என்னன்னு ஆரம்பிச்சோம். ஸோ எத்னோகிராஃபியை கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கஸ் பண்ணி இந்தியாவுக்கு நேரோ டவுன் பண்ணி இப்போ நம்ம உலக அளவுக்கு நம்ம திரும்ப போறோம். ஸோ உலக அளவுல இப்போ எத்னோகிராஃபி அப்படிங்கிறது இங்க என்ன மாதிரி பார்க்கப்படுது? Global view, global perspective of ethnography, or how we can apply the discipline ethnography, or how we can understand the discipline ethnography in global context, in the contemporary era, in the globalized era, or globalizing era. அப்படிங்கிற ஒரு கேள்வி நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ உலகளாவிய இனவியல், குளோபல் எத்னோகிராஃபி அப்படின்னு நம்ம பேசும்போது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். இதுக்கு முன்னாடி நாம டிஸ்கஸ் பண்ணோம் சொசைட்டி, கம்யூனிட்டி, கல்ச்சர். இந்த 3 கான்செப்டையுமே ஜஸ்ட் ஒரு ப்ரிஃபிக்ஸோட, ஒரு முன் சேர்க்கையோட நாம இங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா நாம இந்த உலகளாவிய இனவியல் அப்படிங்கிற அந்த குளோபல் எத்னோகிராஃபிய நாம புரிஞ்சுக்கலாம். குளோபல் சொசைட்டி, குளோபல் கம்யூனிட்டி, குளோபல் கல்ச்சர். சரியா? எப்படி பாருங்க, ஜஸ்ட் ஒரு ப்ரிஃபிக்ஸ் கொடுத்த உடனே எப்படி இந்த எத்னோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு குளோபல் எத்னோகிராஃபியா மாறிச்சோ, அதே மாதிரி நாம டிஸ்கஸ் பண்ண அதே கான்செப்ட் சொசைட்டி, கம்யூனிட்டி, கல்ச்சர் அப்படிங்கிறத ஜஸ்ட் குளோபல்ங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸோட நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா the entire meaning will be different one. Global society, global community, global culture அப்படிங்கிறது. ஸோ இந்த குளோபல் சொசைட்டி, குளோபல் கம்யூனிட்டி, குளோபல் கல்ச்சர் அப்படிங்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ உலகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ஆஃப்டர் குளோபலைசேஷன் உலகம் அப்படிங்கிறது சுருங்கிருச்சு. எப்படி உலகம் அப்படிங்கிறது சுருங்கிருச்சு? வேற ஒரு நாட்டுல உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் நமக்கு கிடைக்குது, நம்ம நாட்டுல உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் வேற ஒரு இடத்துல கிடைக்குது. எங்கேயோ யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் இங்க நம்ம கண்ணு முன்னாடி கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ நாம இங்க இருந்து அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அந்த நாட்டோட, அந்த இடத்தோட நாம தொடர்புல இருக்க ஆரம்பிக்கிறோம். எப்படி இன்டர்நெட் உலகத்தை நம்ம கைக்குள்ள கொண்டு வருதோ, நம்ம விரல் கட்டுப்படுத்துற அளவுல இருக்குதோ, அதே மாதிரி தான் இந்த குளோபல் எத்னோகிராஃபி, குளோபலைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஸோ குளோபலைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் த்ரூ விச் தி பவுண்டரிஸ் ஆஃப் கண்ட்ரீஸ் பிகம் நேரோவர். ஸோ உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு தொடர் நிகழ்வு என்பது உலகின் எல்லைகளை சுருக்குகின்ற ஒரு முயற்சி. எப்படி இது உலகின் எல்லைகளை சுருக்குகின்ற முயற்சியா இருக்குது? எப்படி உலகம் ஒரு சுருங்கிய, இல்லைன்னா வித்தவுட் ஒரியிங் the time and the space, we can understand or we can communicate the people who belongs to other area. Globalization அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட், தொடர் நிகழ்வு. இந்தியாவில் அந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு தொடர் நிகழ்வு 1990s அப்புறம் தான் இந்தியாவில் வந்து உள்ள வந்துச்சு. நம்ம ஒரு வரையறை நம்ம கொடுக்கலாம். ஆஃப்டர் 1990s 1990 அப்புறம் இந்தியாவில் உலகமயமாக்கலுடைய அந்த தாக்கம் எவ்வளவு தூரத்துக்கு உள்ள இருக்குது? இந்தியாவில் எப்படி அந்த உலகமயமாக்கல் நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை பிற இடங்களில் இருந்தும் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது? இந்த உலகமயமாக்கல் இனவியலில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். டிரான்ஸ் நேஷனலிசம், டிரான்ஸ் நேஷனாலிட்டி. நேஷனலிசம் நமக்கு தெரியும், தேசியம். அந்த தேசியம் அப்படிங்கிறது என்ன? சோ இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசியம், நம்ம நாட்டை வச்சு நம்ம உதாரணம் சொல்லலாம். இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசியம், அமெரிக்கால அமெரிக்கர்கள் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு தேசியம். சோ அப்படின்னா அந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிறது, இந்தியா அப்படிங்கிற ஐடென்டிட்டிய நாடு கடந்தும் நம்மால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். சோ இதுதான் சொல்றது, அமெரிக்கால வாழ்ற இந்தியர்கள் அவங்க எத்னிக் பீப்புள். நான் முதல்ல சொன்னேன், இந்த இடத்துல நம்ம விளையாடும் போது, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவலை வந்து ஃபாலோ பண்ணும்போது, அப்சர்வ் பண்ணும்போது, தே வில் ட்ரை டு எஸ்டாப்ளிஷ் ஆர் பிரசன்ட் தேர் யூனிக் ஐடென்டிட்டி. அமெரிக்கால தீபாவளி கொண்டாடலாம், பொங்கல் கொண்டாடலாம், அவங்க எல்லாருமே அங்க எத்னிக் பீப்புள் தான். தே ஆர் இண்டியன்ஸ் தேர் இன் தேர் ஸ்பேஸ். ஸோ அந்த நேஷனலிசம்
அப்படிங்கிறது டிரான்ஸ் நேஷனாலிட்டிங்கிற ஐடென்டிட்டியோட சொன்னது. சோ அங்க அவர்கள் இந்தியர்களாக புரிந்து கொள்ளப்படுவதால் அந்த இந்திய தேசியம்ங்கிற ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறதுனால அந்த இந்தியர்கள் அப்படிங்கிற அடையாளம் டிரான்ஸ் நேஷனாலிட்டி. சோ அந்த ஜியாகிராபிக்கல் பவுண்டரியை தாண்டி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய, நாம் நிலைநிறுத்தக்கூடிய, பிறர் பார்வைக்கு நாம் முன்வைக்கக்கூடிய நம்முடைய அடையாளம். நம்முடைய அடையாளம் தான் அந்த டிரான்ஸ் நேஷனலிசம் அண்ட் டிரான்ஸ் நேஷனாலிட்டி. இந்த ரெண்டுமே இந்த உலகமயமாக்கலின் விளைவாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீ ட்ரேட், ஃப்ரீ காமர்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து கிடையாது. அந்த ஃப்ரீ ட்ரேட், ஃப்ரீ காமர்ஸ் அதெல்லாம் என்ன கொண்டு வருது நமக்கு? ஃப்ரீ இன்ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல். ஸோ அது ஃபினிஷ்டு மெட்டீரியலா இருக்கலாம், அன்பினிஷ்டு மெட்டீரியலா இருக்கலாம். அதாவது ரா மெட்டீரியலா இருக்கலாம், இல்லைன்னா ஃபினிஷ்டு ப்ராடக்டா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோக்கு உண்டு பண்ணதுதான் இந்த உலகமயமாக்கல். அதோட தொடர்புடைய அதனுடைய பை ப்ராடக்ட் transnationalism and transnationality. So how we can understand our unique identity in the backdrop of globalization wherever we go? நாம எங்க வேணாலும் எங்க போனாலும் நம்முடைய அடையாளத்தையும் சேர்த்தே எடுத்து செல்கிறோம். சோ நம்முடைய அடையாளத்தையும் சேர்த்தே எடுத்து செல்லும் போது நம்முடைய வாழ்வியல் முறைகளையும் சேர்த்து தான் எடுத்து செல்றோம். நம்முடைய வாழ்வியல் முறைகளும் நம் நாடு சார்ந்த வாழ்வியல் முறைகளையும் நம் நாடு சார்ந்த அடையாளத்தையும் நாம தான் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம். சோ அந்த உலகமயமாக்கல், அதனால இதன் மூலமாக உலகமயமாக்கலின் மூலமாக so we can or other people can understand our unique identity and our unique way of life. அதர் நேஷனலிசம், அடையாளம், நேஷனாலிட்டி. சோ இந்த உலகமயமாக்கலுடைய ஒரு 3 ஆக்சஸ். எந்த அச்சுல உலகமயமாக்கல் அப்படிங்கிறது சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குளோபல் ஃபோர்ஸஸ். குளோபல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது என்ன? சோ உலகளாவிய அந்த சக்திகள், உலகளாவிய சக்திகள்ங்கிற அது இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம், ஒரு ஃபேக்டரியா இருக்கலாம், ஒரு கவர்னிங் ஏஜென்சியா இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு பவரை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். தீஸ் குளோபல் ஃபோர்ஸஸ் மேக்ஸ் அதர் கண்ட்ரீஸ் டு அக்செப்ட் தி குளோபல் எஃபர்ட்ஸ். சரியா? சோ அந்த இதெல்லாமே வந்து கனெக்ட் பண்றது என்ன? குளோபல் கனெக்ஷன்ஸ், நெட்வொர்க். அந்த நெட்வொர்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா குளோபல் ஃபோர்ஸஸ் மட்டும் இருந்தா போதாது, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, அதை கேரி ஓவர் பண்றதுக்கு, ஃபர்தரா கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு கனெக்ஷன்ஸ் தேவை. அதாங்க குளோபல் கனெக்ஷன்ஸ், ஒரு நெட்வொர்க், பர்டிகுலர் நெட்வொர்க். ஸோ அந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஆபீஸா இருக்கலாம், ஒரு செயின் ஆஃப் ஆபீசஸா இருக்கலாம், செயின் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருக்கலாம். ஸோ பல்வேறு அமெரிக்கா 7 கான்டினென்ட்லயும் இருக்கிறதுல, ஸோ அந்த 5 கான்டினென்ட், அமெரிக்கா, யூரோப், ஏசியா, இது எல்லாத்துலயுமே வந்து ஒவ்வொரு ஏரியாவிலயுமே வந்து இவங்க வந்து ஒரு செயின் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை உருவாக்கி இருக்கலாம். அது ஆன்லைனாவும் இருக்கலாம், ஆஃப்லைனாவும் இருக்கலாம். ஸோ இந்த குளோபல் கனெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குளோபல் இமேஜினேஷன். ஸோ குளோபல் இமேஜினேஷன்ங்கிறது அப்படின்னா நேத்து நம்ம பார்த்தோம், இன்சைடர் அவுட்சைடர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். இன்சைடர் எமிக் அண்ட் எட்டிக் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். அதை உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்காகத்தான் நான் வந்து இன்சைடர் அண்ட் எத்னோகிராஃபர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு நான் கொடுத்தது, பெர்ஸ்பெக்டிவ் ஆன் ரியாலிட்டி அப்படின்னு. ஸோ குளோபல் இமேஜினேஷன்ங்கிறது என்ன? இந்தியாவை ஒரு சந்தையாக மாற்ற வேண்டும், கருதுறாங்க அப்படின்னா இந்தியா என்ன? இப்ப நாம ஒரு ரா மெட்டீரியலை வேற ஒரு நாட்டுல இருந்து நம்ம தருவிக்கிறோம் அப்படின்னா அந்த நாடை பத்தி நாம என்ன நினைக்கிறோம்? சோ இதுதான் இன்சைடர் அவுட்சைடர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் எ பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆர் நேஷன். சோ இதே வந்து குளோபல் இமேஜினேஷன். என்ன? இந்தியா அப்படின்னா வெளியில என்ன ஒரு இமேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குது. அதே மாதிரி வேற ஒரு நாட்டு, ஏதோ ஒரு நாட்டு பேரை சொல்லி அந்த நாடு அப்படின்னா என்ன ஐடென்டிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குது. இப்ப உதாரணத்துக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு பர்டிகுலர் நாடை உலகத்துடைய அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் மாதிரி, பெரிய அண்ணன் மாதிரி எப்பவுமே நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த பெரிய அண்ணன் மாதிரி ஒரு நாட்டை நடந்துக்கிறாங்க சொல்ல என்ன நாடு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எங்க என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல குரல் கொடுக்குற அண்ணனா தான் அவர் இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம். திஸ் இஸ் வாட் வி கால் குளோபல் இமேஜினேஷன். ஹவு அதர்ஸ் இமேஜின் அபவுட் தி பர்டிகுலர் நேஷன். ஸோ நாட் ஓன்லி பர்டிகுலர் நேஷன் அண்ட் ஆல்சோ தி யூனிக் ஐடென்டிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் நேஷன். இது நாம வந்து புரிஞ்சக்கூடிய விஷயம். ஸோ இந்த 3 ஆக்சஸ்ல தான் அந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது சுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணித்தான் அந்த டிரான்ஸ் நேஷனலிசம் அண்ட் டிரான்ஸ் நேஷனாலிட்டி, ஸோ இந்தியாங்கிற அடையாளம், ஸோ இந்தியர்கள் என்ற ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிற விஷயமும் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான்
இந்த எத்னோகிராஃபி, அந்த எத்னோ மெத்தட்ஸ், எத்னிக் ஐடென்டிட்டி, எத்னிக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ எத்னிக் ஐடென்டிட்டி, எத்னிக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நாட் ஓன்லி பர்ஸ் த ஒரிஜினல் ஐடென்டிட்டி, தட் இஸ் இந்தியன், பஞ்சாபி, தமிழ் ஆர் கேரளைட், கன்னடிகா ஆர் தெலுங்குவாடா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது அந்த ஐடென்டிட்டி மட்டும் இல்லை. நீங்க யூஎஸ்க்கு போனீங்கன்னா, யூகேக்கு போனீங்கன்னா இந்தியாங்கிற ஐடென்டிட்டி தான் இருக்கும். அந்த இந்தியாங்கிற ஐடென்டிட்டிக்குள்ள வேணா உங்களுக்கு சப் ஐடென்டிட்டி வேணா வந்து இருக்கலாம். பட் யூஸ்வலி வி பர்ஸ் இந்தியன் ஐடென்டிட்டி. ஓகே, இப்போ ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் டு குளோபல் எத்னோகிராஃபி. இது இவ்வளவு நேரம் நான் சொன்னது உங்களுக்கு எல்லாமே ஜெனரலா ஒரு எத்னோகிராபிக்கல் ஐடென்டிட்டி, ஒரு எத்னிக் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத நம்ம சொல்றது. ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்னு வெர்ச்சுவல் எத்னோகிராஃபி, மெய்நிகர் இனவியல். வெர்ச்சுவலா நம்ம தெரிஞ்சுக்கிறது. இது வெர்ச்சுவல் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு புதுசா சொல்ல வேண்டியது இல்லை. எப்படி நம்ம ஆன்லைன்ல நம்மளுடைய ஐடென்டிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்றோம். இட் இஸ் சிம்பிளி கால்ட் அஸ் ஆன்லைன் ஐடென்டிட்டி. தென் மல்டி சைட்டட் ஃபீல்டு ஒர்க், பல தள களப்பணி. ஸோ இந்த குளோபலைசேஷனுடைய இம்பாக்ட் எப்படி பல்வேறு தளங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறதா. இப்போ ஒரு கம்யூனிட்டியில மட்டும் குளோபலைசேஷனுடைய எஃபெக்டை ஸ்டடி பண்ணா போதாது. அதே இது வேற வேற கம்யூனிட்டிஸ்ல நம்ம ஸ்டடி பண்ணா மட்டும்தான் அந்த குளோபலைசேஷனுடைய மல்டிஃபேசட்டட் ரியாலிட்டிஸை, மல்டிஃபேசட்டட் எஃபெக்ட்ஸை நாம வெளியே கொண்டு வர முடியும். அதனாலதான் இந்த எத்னோகிராஃபர்ஸ் சொல்றது என்ன, so you should not satisfy with a single study. The study have to be concentrated on different places on different times. அதான் சொல்றது மல்டி சைட்டட். பல்வேறு தளங்கள்ல நாம களப்பணி பண்ணலாம். அது ஒரே நேரத்துல இருக்கலாம், வேற வேற நேரங்கள்ல இருக்கலாம். ஸோ இந்த களப்பணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால தான் the impact of globalization on ethnic identity, on ethnic methods can be brought out. இது எத்னோகிராஃபர்ஸ் சொல்ற ரொம்ப முக்கியமான விஷயம். Then locating the global in transnational ethnography. ஸோ எப்படி நாம வந்து இந்த டிரான்ஸ்நேஷனல் எத்னோகிராஃபி, நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அமெரிக்கால இருந்தோம்னா இந்தியாங்கிற ஐடென்டிட்டி எப்படி ஃபாலோ பண்றோம், இங்கிலாந்துல இருந்தோம் அப்படின்னா இந்தியர்கள் அப்படிங்கிற ஐடென்டிட்டி எப்படி ஃபாலோ பண்றோம், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்தோம் அப்படின்னா ஸோ கேரளைட்ஸ்ங்கிற ஐடென்டிட்டி இருக்கும், இந்தியனுங்கிற ஐடென்டிட்டி இருக்கும், தமிழன்கிற ஐடென்டிட்டி இருக்கும். இந்த ஐடென்டிட்டி எல்லாமே எப்படி நாம குளோபல் கான்டெக்ட்ல நாம பண்றது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த விஷயங்கள் தான். ஸோ நம்முடைய அடையாளத்தை நாம எப்படி அங்க எஸ்டாப்ளிஷ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஏற்கனவே மலினோவ்ஸ்கி சொன்ன மாதிரி அந்த அந்த பார்ட்டிசிபேட்டரி அப்சர்வேஷன் அப்படிங்கிறது, கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த பேக்ட்ராப் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் நாம அந்த டிரான்ஸ்நேஷனல் எத்னிக் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத குளோபல் கான்டெக்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த குளோபல் கான்டெக்ட்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 வகையான வகைகள் இருக்குது. என்ன மாதிரியான வகைகள் இருக்குது? ஒன்னு நான் கண்டினியூஸ், தொடர்ச்சியற்ற உலகமயமாக்கல். 2 கண்டினியூஸ் குளோபலைசேஷன், தொடர்ச்சியான உலகமயமாக்கல். இது எப்படி தொடர்ச்சியற்றது, நான் கண்டினியூஸ் எப்படி சொல்லலாம்? இந்த தொடர்ச்சியற்ற உலகமயமாக்கல்ல வேற ஒண்ணும் கிடையாது. இன்ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறது டைரக்டா இங்க இருக்கவே இருக்காது. The people will not be a direct beneficiary of such globalization. எப்படி? இது வந்து உங்களுக்கு மீடியா மூலமா வரலாம், ஆன்லைன் மூலமா வரலாம். இந்த குளோபலைசேஷனுடைய இம்பாக்ட் வந்து மக்களை வந்து சேர்றது ஒரு தொடர்ச்சி இல்லாம ஆன்லைன் மூலமா வந்து சேரலாம். ஆனா கண்டினியூஸ் குளோபலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது the people will be the direct beneficiary of that particular globalization. ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன விஷயங்கள் சொல்ல வருது? சமூகம் அப்படிங்கிறது ஒரு ஒரு இன்ஃப்ளோக்கான ஒரு தளமா மாற ஆரம்பிக்குது. ஒரு டிரான்ஸ்நேஷனல் ஐடென்டிட்டியோட எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிக்குது. சமூகம் அப்படிங்கிறது அதே நேரத்துல இந்த உலகமயமாக்கல் சமூகத்தை பல்வேறு திட்டங்களை உருவாக்கும் ஒரு ஸ்பேஸா மாத்தி இருக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ரியாலிட்டி. இதன் அடிப்படையில தான் கண்டெம்பரரி எத்னோகிராஃபர்ஸ், தற்காலத்துல இருக்கிற எத்னோகிராஃபர்ஸ் இனங்களை பற்றிய உங்களுடைய இன்டராக்ஷனை முடிவுக்கு கொண்டு வர்றேன். மீண்டும் ஒரு நாள் மீண்டும் புதிய டாபிக்ஸோட உங்களை கண்டிப்பா சந்திப்பீங்கிற நம்பிக்கையோட